அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு விழாக்கு என்னை அழைத்ததற்கு மிக மிக நன்றி. அதுவும் இல்லாம மோகன் சார் சார் வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி நான் இது ஒரு ஃபார்மலா ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். பட் எனிவே ரொம்ப ஷார்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால வந்து ரொம்ப சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். ஆஹ் ஆஹ் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து ஜேஇ மெயின்ஸ். ஸோ எனக்கு முன்னாடி ஹரியானா வந்து பேசியிருந்தாங்க. ஜெய் ஐஐடியோட இம்பார்ட்டன்ஸ், அதே நேரத்தில் ஐஐடியோடைய சிறப்பு எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் பல மாணவர்களையும் வந்து எப்படி சேர்த்து விட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய நன்றி அண்ணா. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். அதே போலவே நாங்களும் வந்து சிஎஸ்ஆர்எல் என்னும் நிறுவனத்தில் நான் வந்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ எங்களால் முடிந்த முயற்சியின் மூலமாக பல பல மாநிலங்களில் 6000த்திற்கும் மேற்பட்ட ஐஐடிக்கு மாணவர்களை வந்து சேர்த்து உள்ளோம். மட்டுமல்லாமல் பல மாணவர்களை என்ஐடி, அதே நேரத்தில் இதர சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சேர்த்து அவங்கள வந்து படிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் ஜேஇ. ஜேஇ வந்து நம்ம இங்கே எத்தனை பேர் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? இங்கே யாராவது 12வது படித்த மாணவர்கள் இருக்கீங்களா? ஓகே, இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஜேஇக்காக ட்ரைனிங் கொடுக்குறோம். 1 year ரெசிடென்ஷியல் ட்ரைனிங், டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபுட், ஸ்டே, எஜுகேஷன் எல்லாத்தையும் வந்து நாங்களே பார்த்துக்கிறோம். இப்போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து 12வது படிச்சதுக்கு அப்புறம் வந்து கவுன்சிலிங் போய் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ மாணவர்கள் எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கல்லூரியில தான் படிக்கணும், அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை வந்து எந்த இடத்துல போய் வந்து ஒரு 24 வயசுல நம்ம செட்டில் ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எக்கச்சக்க பேருக்கு வந்துடுச்சு. எக்ஸாம் முடிச்சு உடனேவே நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, அடுத்து தம்பி என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பல பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்கிட்ட கேட்டிருப்பாங்க. நிறைய கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து யோசிக்கிற அடுத்த பதில் வந்து ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு முடிவை நம்ம எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை எடுத்து முன்னாடி அமர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இடத்துல அவங்களோட ஸ்டேஜை பகிர்ந்துக்கிறதுக்கு. அதே நேரத்தில் இப்போ 12வது முடித்த மாணவர்கள் வந்து நிறைய முடிவு எடுத்திருப்பீங்க. அது கரெக்டாக தப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா, இன்ஜினியரிங்க்கு வந்து ஃப்ரீ ஜேஇ ட்ரைனிங். ஸோ இதை வந்து வழங்குறது வந்து சிபிசிஎல், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், மத்திய அரசின் ஸ்கீம் மூலயமாக 12வது முடித்த மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து டோட்டலி ஃப்ரீயாக வந்து இந்த சலுகை வந்து சேர்க்கிறோம். அதுவும் ஆண் மாணவர்களுக்காக. ஸோ ஏன் சார் பெண் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெசிடென்ஷியல் ட்ரைனிங்ன்றதுனால ஆண்கள் முன் வராங்க அதிகமாக. அதனால் வந்து ஆண் மாணவர்களுக்கு முன்னிலை கொடுத்து இந்த ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். இந்த நேரத்தில் நிறைய ஊடக நண்பர்கள் மற்றும் அல்லாமல் நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்கிறீங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஐஐடிக்கு போகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வரும். ராஜேஷ் அண்ணா, நீங்கள் தான் வந்து என்னுடைய நபர் இதை வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக. கண்டிப்பாக இந்த முயற்சி பண்ணுங்க. அதே நேரத்தில் இன்னொரு சின்ன விஷயம், இது வந்து அதுதான் இந்த எஜுகேஷன் தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தங்கை வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. 10ஆம் தேதி ஃபோன் அடித்து இந்த மாதிரி உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பித்தோடனே எனக்கா என்னடா இது 10th ரிசல்ட்டு தான் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் கேட்டப்போ இந்த மாதிரி அண்ணா ஒரு ஒன்றுத்தில் அவுட் ஆயிட்டேனா அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லைம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, 1 வருஷம் தானே, வெயிட் பண்ணு, அடுத்த வருஷம் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, என்னை ஏற்கனவே கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே நான் வந்து மறுபடியும் சொன்னேன், 1 வருஷம் தான்மா, 1 வருஷத்தில் நம்மளோட வளர்ச்சி வந்து மாறும், ஓகேங்களா? அதே நேரத்தில் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கணும். ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இங்கே இருக்க ஒரு 100 பேர் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க.
ஃபெயில் ஆனவங்களோ இல்லை மார்க் கம்மியாக வாங்கினவங்களோ அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க. தன்னம்பிக்கையும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மன உறுதியை வந்து நம்ம தான் வந்து கொடுக்கணும். எதனாலனா இன்னைக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கே அதெல்லாம் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை தேவை. இப்போ இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் தன்னம்பிக்கையோடு இருங்க. அதே நேரத்தில் முயற்சி பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? முயற்சி அதே நேரத்தில் கடினமான உழைப்பு போட்டு எல்லையே இல்லைங்க. வானம் தான் எல்லை. ஓகேங்களா? எல்லை வந்து வானம் வரைக்கும் வைங்க. அதே நேரத்தில் வர வழியில் நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தோட வாசலில் வந்து ஒரு வானம் வரைக்கும் புகழ் சேர்த்த ஒரு மாபெரும் மனிதரை சிலை இருக்கும். வரும்போது அங்கே தான் நின்றுட்டு நான் வந்தேன். நம்ம அப்துல் கலாம் ஐயாவை தான் சொல்கிறேன். அவர் சொன்னது என்னதுன்னா, ஒன்றே ஒன்று தான், கனவு காணுங்கள். கனவு மற்றும் உழைப்பு, அதே நேரத்தில் துணிவு, இது 3மே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐஐடியும் போகலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இதை பகிருங்க. நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த எக்ஸ்னோராவுக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றும் இந்த சிபிசிஎல் சூப்பர் 30 அதை வந்து மாணவர்களுக்கு அளிப்பதற்கு முன் வந்த சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். அனந்து ஐயா கொஞ்சம் வந்து இந்த குழந்தைய ஆனர் பண்ணிடுங்க. ரொம்ப அழகாக ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. நிச்சயமாக குழந்தைங்க பயன்பெறுவார்கள். அடுத்து ஃபைனலாக இன்னொருத்தர் இதே மாதிரி ஒரு படிப்பு விஷயம் தான் சொல்ல வராங்க. திரு தேவானந்த் அவர்கள். பாப்போம்.